விளையாட்டால் மட்டுமே போதைப்பொருள் பழக்கத்தையும் சாதி மத பிரிவினையையும் சரி செய்ய முடியும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் தனியார் கல்வி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற கேல் மிலாப் 2026 விளையாட்டுப் போட்டிகளை கொடியேற்றி தொடங்கி வைத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தங்களது மன அழுத்தத்தை கையாள முடியாத மாணவர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாவதாக கூறினார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பயிற்சி மைதானங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மாணவர்களை விளையாட்டில் ஈடுபட வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஸ்போர்ட்ஸ் பக்கம் நம்ம திங்க் பண்ணாதனால தான் இன்னைக்கு அதிகமான ட்ரக்ஸ் கல்ச்சர் இந்த லாஸ்ட் 6 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளேயே நிறைய ஃபைட்டு, நிறைய பிரச்சனைகள், கேஸ்ட், ரிலிஜியன், இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் கில் பண்ணணும்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு பெஸ்ட் மெடிசன். ஒரு கிளாஷஸ் ஸ்கூலுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கிளாஷஸ் ஏன் வருது அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த ஸ்கூல்ல சரியான ஸ்போர்ட்ஸ் வசதிகள் தமிழ்நாடு முழுசும் நிறைய இடத்துல இல்ல ஆக்சுவலா.